சற்று முன் காலை வாரிய பாஜக, முதுகில் குத்திய அண்ணாமலை, திமுகவில் இணையும் விஜயதாரணி. சற்று முன் பரபரப்பு. அதாவது, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் புதிய நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். அதில் நடிகை குஷ்பு உள்ளிட்ட 14 பேர் மாநில துணைத் தலைவர்களாகவும், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட 15 பேர் மாநில செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளாகியிருந்த விஜயதரணியின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த விஜயதரணிக்கு எந்த பதவியும் கிடைக்காதது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொதிப்பலை ஏற்படுத்தியுள்ளது. விஜயதாரணி தனது மாணவ பருவத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அவருக்கு மாநில அரசியலை விட டெல்லி அரசியலில்தான் அதிக நாட்டம் இருந்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் மூலம் டெல்லி லாபியில் ஈடுபட்டு வந்தார். அதன் காரணமாக கடும் எதிர்ப்பு இருந்த போதும் 3 முறை எம்எல்ஏ சீட்டை பெற்றார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி அல்லது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு காய்களை நகர்த்தினார். இந்த சூழலில்தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுனே கார்கே பொறுப்பேற்ற பிறகு செல்வ பெருந்தகையின் கை ஓங்கியது. இதனால் அவருக்கு மாநில தலைவர் பதவி கிடைத்தது. அதேபோல் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜேஷ்குமாருக்கும் பெற்று தந்தார் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக பதவிகளை பிடிக்க கடும் முயற்சி மேற்கொண்ட விஜயதரணிக்கு இந்த நிகழ்வுகள் பெரும் ஏமாற்றத்தை அளித்தன. ஆக இறுதியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட எம்பி சீட் கேட்டார் விஜயதரணி. ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருப்பதை காரணம் காட்டி கட்சி தலைமை கைவிரித்துவிட்டது. இதனால் அதிருப்தியில் இருந்த விஜயதரணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது பாஜக. அப்போது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட சீட் அல்லது ராஜ்யசபா சீட் வேண்டும் என கோரிக்கை வைத்தார் விஜயதரணி. இந்த கோரிக்கைக்கு அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்தே விஜயதரணி பாஜகவில் இணைந்தார். இவ்வாறு பாஜகவில் இணைந்த பிறகும் கூட விஜயதரணியின் அரசியல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போது டெல்லி சென்ற பொன் ராதாகிருஷ்ணன், கட்சிக்காக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். கடந்த முறை எனக்கு தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதால் மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதாக நீங்கள் சொன்னது நடக்கவில்லை. கவர்னர் பதவியை எதிர்பார்த்தேன், அதுவும் கிடைக்கவில்லை என வருத்தமாக பேசியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அவருக்கு மீண்டும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் சீட் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் குமரியில் வாய்ப்பு பெற்று தருவதாக முதலில் அழைத்து சென்ற அண்ணாமலை தரப்பு பின்னர் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. இதில் கடுப்பான விஜயதரணி ஒரு பாஜக நிகழ்ச்சியிலே தனது வருத்தத்தை பகிரங்கமாக போட்டுடைத்தார். சில விஷயங்களை என்னை கவர்ந்ததால் மட்டுமே நான் பாஜகவில் ஈடுபட்டேன். 3 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். இன்னும் 2.5 ஆண்டுகள் பாக்கி இருக்கும் நிலையில் அதை விட்டுவிட்டு பாஜகவில் இருக்க வேண்டும் என வந்திருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரவில்லை, எதிர்பார்ப்போடுதான் வந்திருக்கிறேன். அப்படி எல்லோரும் நினைத்து கொண்டீர்கள் என்றால் தவறு. நன்றாக உழைக்க வேண்டும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு பதவி தேவை. 6 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். பேசி ஏதாவது நல்லது செய்வீர்கள். அண்ணாமலை கூட அக்கா, உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பாஜக கட்சி உங்களை சரியாக பயன்படுத்தும் என சொல்லி வருகிறார். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று பேசினார். ஆனால் அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை. மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு தனக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் என விஜயதரணி எதிர்பார்த்தார். ஆனால் இப்போது வெளியான பட்டியலிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் 1 ஆண்டுக்கு மேலாகியும் தனக்கு பதவி கிடைக்காததால் அவர் கடும் அதிருப்தியில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் கட்சியில் இணைவதற்கு முன்பாக ஒரு பேச்சு, கட்சியில் இணைந்த பிறகு ஒரு பேச்சு என்று பாஜக தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களை கட்சியில் இணைத்து ஏமாற்றி வருகிறது. இதை தற்போது உணர்ந்த விஜயதரணி பாஜக நம்ப வைத்து கழுத்தை அறுக்கிறது. இனிமேல் பாஜகவில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி கட்சியில் இருந்து உடனே விலகி விரைவில் ஸ்டாலினோடு கைகோர்க்க விஜயதரணி திட்டமிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.